இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு உண்மையான ஒரு நீதி கிடைச்சிருக்கு. மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அரசியல் மீது நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீதிமன்றம் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு முன் வந்து மக்களுக்கான நீதி வழங்கியிருக்காங்க. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. நீங்க அது சம்மந்தப்பட்டு பேசுறதுக்காக அரிசி அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நீங்க அது வழக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு அது ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆயுள் தண்டனை கிடைக்குங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான் அதிகபட்ச தண்டனை. இந்த வழக்கு அவங்க போட்டிருக்க அந்த செக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை தான் அதிகபட்ச தண்டனை. ஸோ அப்போது ஆயுள் தண்டனை கொடுப்பாங்கங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, அதிமுக அரசு கடுமையான முயற்சிகள் செஞ்சு தான் இந்த வழக்கை ரொம்ப சாதாரணமாக சிபிஐக்கு மாற்றுறாங்கங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து திமுக தரப்பில் சொல்கிறாங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுக அரசு தான் இந்த வழக்கில் புகார் வந்த உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. எந்த தாமதம் பண்ணலை. இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் ஞானசேகரன் மேலே புகார் வந்த உடனே வழக்கு பதிவு பண்ணலை. தாமதப்படுத்தி அவர் சுத்தலில் விட்டு அவரை வந்து மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்க வச்சு, எந்த குற்றவாளியாவது மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்க வைப்பாங்களா? போலீஸ் காவலர் இருக்கும்போது இன்டர்வியூ கொடுத்தாரு. போலீஸ் காவலர் இருக்கும்போது கொடுக்குறாருங்க. போலீஸ் காவலர் இருக்கும்போது வீடியோ ஃபோட்டேஜ் கொடுக்குறாரு காவல்துறைக்கு. ஞானசேகரன் கொடுத்துருக்காரா? சரி, ஞானசேகரன் கொடுத்தாரு. சரி, ஞானசேகரன் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு கொடுத்தாங்கிறது கேள்வி வந்துச்சு. அதே ஃபார்மேட்டை வந்து நம்ம அந்த பெண்களை துரத்திட்டு போனாங்க, காரில் துரத்திட்டு போனாங்கிற வாரத்தில் அதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து குற்றவாளிகளை இப்படியே வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க வைக்கிறது, மீடியாக்கள்கிட்ட பேச வைக்கிறது, அதுவும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பேச வைக்கிறதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்த விஷயமே நான் பார்க்கல. இல்லைங்க, நம்ம வந்து நம்ம ஆட்சியில் நடந்த தவறை மறைக்கிறதுக்காக இன்னொரு ஆட்சியில் நடந்த தவறை வந்து நம்ம சுட்டி காட்டுறது நியாயமா எனக்கு தெரியல. ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்றது அதிமுக சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் வந்து பின்னணியில் இருந்தார் சொல்லி பேச்சுக்கள் அடிபட்டது. அதற்கேற்ற மாதிரி சில நடவடிக்கைகள் நடந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லை, அதிமுக விஷயத்தை யாருக்குமே இதில் வந்து தொடர்பு இல்லாமல் ஒரே ஒரு நபர் அவர் வந்து அதிமுகவில் பொறுப்பில் இருந்தார். அவர் உடனே நீக்கினாங்க. நீக்கினதுக்கப்புறம் உடனே கைதானார் அந்த நபர். ஸோ அதுக்கப்புறம் அதிமுகவில் யாருக்குமே அந்த வழக்கில் தொடர்பு கிடையாது. இல்லைங்க, திமுகவினர் சொல்றாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கும் இதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்கிறது சட்டப்பூர்வமாக நிறுவனமாக இருக்கு. ரெண்டாவது, அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய பேரை எழுத்தா என்ன எப்படி எடுத்து இல்ல பிரதர், அதனாலதான் ஸ்டாலின் மேல அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்காரு பொள்ளாச்சி. இல்லைங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு ஒரு திமுக அனுதாபி தான் காரணம். ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதிமுகனுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் காரணம். அனுதாபிக்கும் முக்கிய பொறுப்பாளருக்கும் இங்க வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு முக்கிய நிர்வாகியுடைய ஒரு குடும்பம் சார்ந்த நபர்கள் இந்த விஷயத்துல ஈடுபடுறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க போய் கேட்கறாங்க, எங்க அம்மா அப்பாலாம் வயசானவங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. முக்கிய குற்றவாளின்னு சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து 8வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு. 9 குற்றவாளிகள் 8வது குற்றவாளி. முக்கிய பிரமுகர்ன்ற அதிமுக மிக முக்கிய பிரமுகர்ன்ற கிடையாது. இளைஞரணியுடைய பொறுப்பா மாவட்ட பொறுப்பாளர் தான் அவர். ஏங்க, மாவட்ட பொறுப்பு என்ன சாதாரணமா தூக்கி ரோட்ல போறவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? அதிமுக பொறுத்தவரை சாமானிய துணனுக்கும் எப்ப வேணாலும் பதவி கிடைக்குங்க. திமுக மாதிரி கொத்தடிமைகளா இது அரசியலுக்கு பேசலாங்க. இது அரசியலுக்கு பேசலாம். நான் நியாயமா கேட்கிறேன். அதிமுகவுல சாமானியனுக்கு கூட பதவி கிடைக்கும். சாமானியன் கிடைக்கும். சாமானியனுக்கு தகுதியும் திறமை இருந்தா கொடுப்பீங்களா? இல்ல யாருக்கு வேணாலும் நீங்க கட்சியில 30 வருஷம் 40 வருஷம் இருக்கேன், நீங்க போய் தலைமையில போய் சொல்லுங்க எனக்கு பதவி கிடைக்குமான்னு கேளுங்க, உடனே தூக்கி கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடியோட ஜெயக்குமார் மூத்தவர் தான். ஏன் ஜெயக்குமாருக்கு இது கொடுக்கல? பொதுச்செயலாளர் ஜெயக்குமாருக்கு வந்து 96ல செல்வி ஜெயலலிதா அவர்களை பாதுகாத்தவர் ஜெயக்குமாருங்க. ஆமா, அதான் கேக்குறேன். செல்வி ஜெயலலிதா பாதுகாத்தவருக்கு நீங்க அந்த கட்சியை தூக்கி கொடுக்காம எங்கேயோ அரிசி மண்டி வச்சு நடத்திக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்க இங்க தகுதி பார்த்து கொடுக்கல, அப்படித்தானே? திறமையில்லாத நபர் எடப்பாடி அப்படிலாம் இல்ல, திறமை உள்ள நபர் தானே. உங்களுக்கு அதே மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ஆஃபர் போயிருக்கு. 2017ல நீங்க முதல்வராக இருக்கீங்களா எல்லாருக்கும் ஆஃபர் போயிருக்கு. யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. செங்கோட்டையன் அவர்களை வந்து முதலமைச்சரை பொறுப்பெடுக்க சொல்லி சசிகலா அவர்கள் கேட்டிருக்காங்க. செங்கோட்டையன் மாட்டேன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லாரும் தேர்வு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கட்டும், நாங்க அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாம் அவரை வந்து சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு பண்றாங்க. முதலமைச்சர் அவர் வந்து கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விருப்பமில்லாதவங்களுக்கு முடியாது. அதுதான் சொல்றேன். ரெண்டாவது முக்கியமான நபர் தானே எடப்பாடி, முக்கியமான நபர் தானே. கரெக்ட்.
அப்ப அதே தானே மாவட்ட பொறுப்பாளர்களும். மாவட்ட பொறுப்பாளர் முக்கியமான நபர்னா அப்ப அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா மாவட்ட பொறுப்பாளர் சாமானியன் கூட சார்கள் இருக்காங்க தானே அர்த்தம். மாவட்ட பொறுப்பாளர் சாமானியன் கூட அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அதிமுக அதுதான் வழக்கம். நான் மீண்டும் கேட்கிறேன், அந்த மாவட்ட பொறுப்பாளர் கைதானார்ல, அவர் குடும்பம் சார்ந்த நபர்களும் தானே உள்ள இருக்காங்க. கிடையாது, அவர் ஒருத்தர் மட்டும் தான் அதுல தொடர்பு இருக்கு. அவருக்கு ஒருத்தர் மட்டும் தான் தொடர்பு இருக்கு. சரி, அப்ப அவரை நீக்கம் பண்ணாங்க. அவர்தான் பாலியல் குற்ற வழக்கு, இது பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்குல அவர்தான் அந்த சாருங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிடையாதுங்கிற நீதிமன்ற தீர்ப்பு அதான சொல்லுது. உங்களுக்கு என்ன சொல்லுது? குற்றவாளிகள்ல உங்களுக்கு 4 முறை ஆயுள் தண்டனை, 3 முறை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சரி, இவருக்கு 1 முறை ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. ஏங்க ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க? ஆயுள் தண்டனை எத்தனை முறை ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவர் குற்றவாளி தான் இல்லன்னு அவர் மேல இல்ல. உங்களுக்கு அதிமுக இதுல சம்பந்தப்பட்டிருக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறது முதல்ல தெரியணும். அந்த வழக்குல கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரா அப்படிங்கிறது அது தெரியல. ஏன்னா தீர்ப்பு இன்னும் ஜட்மெண்ட் காப்பி இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே கிடைக்கல, கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், போக்சோ வழக்கு சரிங்களா, பெண்கள் மட்டும்தான் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் போக்சோ வழக்கு. இப்போ ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்கன்றீங்க. அது அதிமுக பிரமுகர், முன்னாள் பிரமுகர்னே வச்சுப்போம். இப்ப அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க தானே, அவர் தப்பு பண்ணிருக்காரு, என்ன குற்றச்சாட்டு பண்ணிருக்காருன்னு தெரியணும்ல. அவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாரா இல்ல தூக்கிட்டு கடத்திட்டு போனார் அந்த பொண்ணை, என்ன பண்ணாருன்னு தெரியும். என்ன இப்படி பேசுறீங்க? இப்போ சரி, வேன் கொடுத்தாருங்கிற காரணத்துக்காக அவரை தூக்குனாங்க. சரி, வேன் கொடுத்தது தப்பு இல்லையா? வேன் கொடுத்தது குற்றம் சரியா? வேன் கொடுத்தது குற்றம் தான். அதுக்காக ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. குற்றவாளி தானே அதுக்காக ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கோம். ஒரு நிமிஷம், வேன் கொடுத்ததுக்காக ஆயுள் தண்டனை கொடுக்கறதும் அதுக்காக குற்றவாளின்னு சொல்றதும் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறதும் ஒண்ணும் கிடையாது. தப்ப செய்யறவனோட தப்ப செய்ய தூண்டுறவனுக்கு தான் இங்க தண்டனை அதிகமா கொடுக்கணும். தப்பு செய்ய தூண்டலங்க. அப்ப வண்டி கொடுத்து உதவி இருக்காரு, இது என்னது இது? ஏங்க அவர் வண்டி எதுக்கு கொடுத்தாருங்கிறது தெரியணும்லங்க. எதுக்குங்க? நீதிமன்ற தீர்ப்பு ஃபுல் காப்பி வரணுங்க, வந்தாதாங்க எதுக்கு கொடுத்தாரு கேட்கிறேன். இப்போ நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க விசாரணை பண்ணாமையா அவங்க அந்த ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க? இல்ல குற்றவாளி தானே பிரதர், விசாரணை பண்ணிருக்காங்க. எந்த செக்ஷன்ல அவர் கன்விக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல. எந்த செக்ஷன்ல பண்ணாலும் குற்றவாளி தானங்க அவரு. இந்த வழக்குல தானங்க குற்றவாளி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பாலியல் வழக்குல, போக்சோ வழக்குல, பொள்ளாச்சி அந்த கொடூர சம்பவத்துல தானே இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒன்னும் இல்ல. இப்போ சவுக்கு சங்கர் மேட்டரை எடுத்துக்கோங்க. சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வந்தாரு. சரி, அவர் கைது பண்ணி அவர் மேல கஞ்சா வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளை போட்டாங்க. சரி, ஏதோ ஒரு வழக்குல அவரை கன்விக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுக்காக அவர் குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? ஏங்க, ஏதோ ஒரு வழக்குல இல்லங்க, இது தெளிவா பொள்ளாச்சி வழக்கு. பொள்ளாச்சி வழக்குல ஏதோ ஒரு வழக்கு, என்ன செக்ஷன்ல அவரை கன்விக்ட் பண்ணிருக்காங்க அதுதான் மேட்டர். ஏங்க, என்ன செக்ஷன் ஆனாலும் வழக்கு இதுதானங்க. ஒவ்வொரு வழக்குலயும் ஒவ்வொரு செக்ஷனும் வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுது. இவரை என்ன செக்ஷன்ல கன்விக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். இவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாரா? ஒருத்தர் கொல்றதுக்காக, இப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எடுத்துப்போம், அவரை கொல்றதுக்காக பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி பேரறிவாளனுக்கு உள்ளதுக்கு வச்சாங்க. இப்ப பேட்டரி வாங்கி கொடுத்த தப்பு அது இல்ல, அது தப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவர் என்னப்பா பேட்டரி தானே வாங்கி கொடுத்தாரு சொல்ல போறீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், பேரறிவாளன் என்ன செக்ஷன்ல கைது பண்ண, என்ன செக்ஷன்ல கன்விக்ட் பண்ணாங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்குல தாங்க உள்ள போனாரு. வழக்கு ஒண்ணுங்க, வழக்கு ஒண்ணுங்க. வழக்குல இருக்கிற செக்ஷன்ஸ் தனித்தனி. இந்த செக்ஷன் இந்த குற்றத்துக்கானது, இந்த செக்ஷன் இந்த குற்றத்துக்கானது. அவர் என்ன செக்ஷன்ல கன்விக்ட் பண்ணாங்க? சரிங்க, கொலை பண்ணாரு கொடுத்துருக்காங்க. கொலை பண்ணாருன்னு பேரறிவாளனை கன்விக்ட் பண்ணாங்களா இல்ல கொலை பண்றதுக்கு உதவினாருன்னு கன்விக்ட் பண்ணாங்களா? சரி, கொலை பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு கொலைக்கு உதவங்களை வெடிவிடிச்சிடலாமா? எல்லாம் குற்றவாளி தான், இல்லன்னு சொல்லல. அதான் சொல்றேன், உள்ள குற்றவாளி தான். அதிமுக சார்ந்தவர், செக்ஷன்ஸ் டிஃபரண்ட் ஆகும்போது இதுல தொடர்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு கிடையாது. உங்களுக்கு செக்ஷன்ஸ் டிஃபரண்ட் ஆகும்போது இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னங்கிறது தான் பார்க்கணுமே தவிர இவர் பொதுவா இவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மேல அந்த வழக்கு பொதுவா அந்த வழக்கு பதிவுபட்டிருக்கலாம். ஆனா செக்ஷன்கள் மாறுபடும் போது அவர் அந்த குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையாங்கிறது முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த குற்றம் செய்யலை அப்படின்னா அப்போ அவர் சொல்ல முடியாது. உதவி இருக்காருங்கிறது வேற, உதவுனதுனால குற்றவாளி. ஆனா அதுக்காக அவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவீங்க நீங்க? நான் எப்படி சொல்றேன்னா, அவர் பாலியல் வழக்குல அவர் கைதாயிருக்காருன்னு சொல்றேன். நான் அந்த பெண்கள் சார்பா நின்று பேசுறேன், நான் திமுக சார்பு நிலையில பேசல. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக பிரிவில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டா உடனே இங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக ஆட்சி நடக்கலன்னு போறீங்க. உடனே எடப்பாடி என்ன பண்றாரு, டக்குன்னு இது அதிமுக அரசுக்கு கிடைச்ச வெற்றின்றாரு. அதிமுக அரசு கிடைச்ச வெற்றினே நம்ம எடுத்துப்போம். சரி, எடுத்துக்கிறோம், பிரச்சனை, நீங்க ஸ்டிக்கரை ஒட்டுங்க, இது மக்களுக்கான வெற்றி,
ஆனா நீங்க அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களா, ஸ்டிக்கருக்கு பின்னாடி ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியோட பேர் இருக்கு. இந்த பேர் இருக்கே நான் சொல்றேன், இல்ல ஸ்டிக்கரை பிக்காம ஸ்டிக்கரை ஒட்டிட்டு படிங்க, இப்பதான் கரெக்டா இருக்குன்றீங்க. ஏன் அந்த லேபிள் ஓட்டுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க அதிமுகவில் நீக்கப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க மறுபடியும் அதிமுக முன்னாள் அதிமுக நீக்கப்பட்டாரு. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டாரா, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீக்கப்பட்டாரா? குற்றம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு தான் ஒருத்தர் நீக்குவாங்க. குற்றம் அப்போ அவர் அதிமுக இருக்கும் போது குற்றம் நடந்திருக்கு. கரெக்டா? அதுதான் உள்ள சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவர் அதிமுக இருக்கும்போது இல்ல நீங்க அதிமுக அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திருக்காரு. கிடையாது. அதிமுக ஆட்சியில இருக்கு. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துக்கு அவனே அமைச்சராங்க. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துக்கு அவர் அமைச்சரா இல்ல அரசு ஊழியரா, என்ன அரசோட என்ன தொடர்பு? அவர் மாவட்ட செயலாளர் தானே. மாவட்ட செயலாளருங்கிறது கட்சி பதவி, அரசு பதவி கிடையாது. அரசோட தொடர்புல இருந்தா இது வந்து அரசோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா அவர் வந்து தவறா பயன்படுத்திட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா ஞானசேகரன் திமுக கட்சிக்காரனே கிடையாது. அதுக்கான ஆதாரம் இன்ன வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு திமுக அனுதாபின்னு அவர் திமுக அனுதாபின்னு நம்ம சொல்லல, ஸ்டாலின் சொல்றாரு. சரி, திமுக அனுதாபிங்கிறது முதல்வர் சொல்றாரு. அதே முதல்வர் தான் சொல்றாரு. அவன் திமுக கட்சிக்காரனா இல்லவே இல்லை, அதுக்கான சான்றே கிடையாது, இருந்தா ஆதாரம் கொடுக்குன்றாரு. ஆனா நம்ம திரும்ப என்ன பண்றோம், திமுக குற்றம் சொல்றோம். ஏன்னா திமுக ஆட்சி நிர்வாகம் தப்பா இருக்கு. அதே நிர்வாக தவறு தான் அதிமுகவுடைய பீரியட் நடந்திருக்கு. ஏன் அது சொன்னோம்? ஏன்னா அது ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்லைங்க, அங்கே நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா விடுங்கண்ணான்னு சொல்லி அழுற அந்த அலற சத்தம் இப்போ நம்மளால மறக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தது. ஒட்டுமொத்த உலகமே வந்து, அதுவும் நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே இந்த நியூஸை பதிவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான செயல் அது அதிமுக பீரியட் நடந்தது. நம்ம இதை வந்து அதிமுக வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே தவறும் அதிமுக மேல இருக்குல்ல, ஏன் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம்? ஏன் ஒரு தலைப்பட்சமா நடந்து போய்கிட்டு இருக்கோம்? நம்ம மறுபடியும் சொல்றேன், தவறு அதிமுக மேல கிடையாது. அதிமுக நிர்வாகி ஒருத்தர் செஞ்ச தவறு. அது வந்து அதிமுக நிர்வாகி செஞ்ச தவறுனா அது அதிமுகவுடைய அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்குன்ற ஒரு மனநிலை தானே பண்ணிருக்காரு. கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒருத்தர் போதை கடத்தல் வழக்குல கைது பண்ணிருக்காரு. ஆமா, அவர் திமுக அதிகாரத்துல இருக்குங்கிறதுனாலதான் கடத்தல் பண்ணாரா? ஆமாங்க. பின்ன ஜாஃபர் சாதிக் யாருங்க? நம்ம அதாரங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஜாஃபர் சாதிக்ன்றவன் திமுகவுடைய அயலகணி செயலாளரா இருக்கான். அவன் இங்க திமுகவுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க இப்ப ஹார்பர் வந்து சேகர்பாபு கிட்ட இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு. இவன் கப்பல் மூலமா தான் இவன் போதை பொருளை கடத்திருக்கான். அப்போ சேகர்பாபுக்கு தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகம் தான் வருது தவிர இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதை தான் நம்ம கேட்கிறோம். அதான் விசாரிக்கணுங்கிற, அதுதான் விசாரிக்கணும், நானும் மறுக்கல. ஆனா இங்க அதிமுக நிர்வாகி சிக்கி இருக்காரு, விசாரணை நடந்திருக்கு, விசாரணை முடிஞ்சு, நீதிபதி நீதி கொடுத்திருக்காரு, அந்த நீதியில தண்டனை வழங்கியிருக்காங்க, அதுல ஆயுள் தண்டனை வாங்கியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன பண்ணா ஒத்துப்பீங்க? இல்ல, ஒரு அதிமுக நிர்வாகி, அவர் வந்து முன்னாள் நிர்வாகி, கட்சியில இருந்து நீக்கப்பட்ட உடனே கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. கடைசி வரைக்கும் சிறையில தான் இருந்தாங்க, ஜாமீன் கூட கொடுக்கப்படல. சரி, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அதிமுகவோட தொடர்புபடுத்தி பேசுறது தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா அதிமுக இல்ல, அவர் வந்து குற்றம் பண்ண உடனே நீக்கம் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன், குற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா கட்சியிலும் அதாங்க ஃபார்மேட். குற்றம் பண்ணது தெரிஞ்சாதாங்க நீக்கம் பண்ணுவாங்க. அதிமுக அதிகாரத்தை வச்சுதானே அவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு. சரி, இப்ப தாவேக்கால ஒரு சிறுமி கிட்ட தவறா நடந்துக்கிட்டாருன்னு ஒருத்தர் மேல, ஒரு நிர்வாகி மேல குற்றச்சாட்டு எழுந்து. சரி, தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துல இருக்கா? ஆட்சியில இல்ல. அப்புறம் எப்படி அவர் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு? அவர் வந்து அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திட்டாரா? கேட்கறது 100க்கு 100 கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில இருக்கும் போதானே பாலியல் வழக்கு நடந்துச்சு, பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. அதிமுக அதிகாரத்துல தாவேக்கா ஆட்சியில பத்தி பேசுறேன். தாவேக்கா இப்பதானே தொடங்கப்பட்டது. ஆமாங்க, தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் சிறுமி கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வராத தாவேக்கா அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நபர் வந்து நிர்வாகி பண்ண தவறுங்க. அது நிர்வாகி பண்ண தவறு. எப்படிங்க உங்களுக்கு தாவேக்கான நிர்வாகி, அதிமுக ஆட்சி அதிகாரமா? என்னங்க சொல்றீங்க? தாவேகா வந்து இதுலயே இல்ல, ஆட்சியிலே இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. நானும் அதான் சொல்றேன், ஆட்சியிலே இல்ல. அப்ப நிர்வாகி பண்ண தப்பு, அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பு இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். தாவேகான்னு வரும்போது நிர்வாகி பண்ண தப்பு, அதிமுக வந்துருச்சுன்னா ஆட்சி மீண்டும் சொல்றேன், தாவேகா அதிமுக பேசல. அதிமுக இது பாலியல் வழக்கு நடக்கும்போது, பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது ஆட்சியில் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்த காரணத்தினாலதான் அந்த சம்பந்தப்பட்ட நபரை கட்சியில நீக்கி உடனே கைது பண்ணாங்க. திமுக மாதிரி ஞானசேகரன் வந்து சுத்தல்ல விட்டு, ஞானசேகரன் அவர் வந்து திமுகவுக்கும் கையை உடைஞ்சு உள்ளதான் வந்துட்டு இருக்கான். எப்ப கைது பண்ணாங்க? ஒரு வாரம் ஆச்சு கைது பண்றதுதான். நானும் சொல்றேன், இவரை நீக்கின உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இன்னொரு ப்ரொஃபசர் ஒருத்தவங்க, ஒரு லேடி ப்ரொஃபசர் ஒருத்தவங்க தான், ஞாபகம் இருக்கா? நான் அவங்க பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஜெயில இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதுதான்
கல்லூரி பெண்களை தவறா பயன்படுத்திருக்காங்க. சில முக்கியமான அதிகாரம் கையில வச்சிருக்க ஒரு நபர்களுக்கு பெண்களை தூக்கி அங்க கொடுத்து அவங்க ஒரு மாமா வேலையை பார்த்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. நாகர்கோவில் காசி விவகாரமும் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு. ஆமா, அதுக்காக அதிமுக தான் நாகர்கோவில் காசியை வளர்த்து விட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? சரி, யார் அது இதுல குற்றத்துல எவனோ ஒருத்தன் தப்பு பண்றாங்கிறதுக்காக ஆட்சி அதிகாரம் தான் தப்பாயிடும். கரெக்ட். எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணா ஆட்சி அதிகாரம் தப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி பண்றாரு. அதான் அதிமுக அதிகாரத்தை பயன்படுத்தி. திமுக ஆட்சியில இருக்கும்போது தாவேக நிர்வாகி தப்பு பண்றாரு. அப்ப தாவேக திமுக ஆதரவோட இதை செய்துன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? தாவேக ஆட்சிலேயே இல்லங்க. நீங்க தாவேக நிர்வாகி பண்ணா அது நிர்வாகி பண்ண தப்பு. அதிமுக நிர்வாகி பண்ணா ஆட்சியில இருந்தீங்க, அதனால ஆட்சி அதிகாரத்தை நீங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நான் தெளிவா கேட்கிறேன். தாவேக ஆட்சியில இருக்கா? இல்ல. அதிமுக ஆட்சியில இருந்துதா? இருந்துச்சு. பாலியல் ஆட்சியில இருந்துச்சுங்கிறதுக்காக நிர்வாகி அதிமுக ஆட்சி நிர்வாகத்தை தவறா பயன்படுத்திட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு? அந்த ஆதாரம் தாங்க மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதாங்க அவர் அது துணிஞ்சு அந்த செயலை ஈடுபட்டு இருக்காரு. அப்ப தாவேக நிர்வாகி துணிஞ்சு செய்யப்படல. 300 பெண்களுங்க, சும்மா இல்லங்க 300 பெண்கள். அப்ப தாவேக நிர்வாகி துணிஞ்சு செய்யப்படல. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? 300 பெண்களோட வாழ்க்கையை நீங்க யாருமே கவனிக்கல. எல்லாருமே ஸ்டிக்கர் ஓட்ட பாக்குறீங்க. எப்படி இவ பேரறிவாளன் நீதிமன்றத்துல விடுதலை இது ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தாரோ, திமுக ஸ்டிக்கர் ஓட்டுச்சோ, இனத்தை கொன்றது குவித்து அந்த திமுக ஸ்டிக்கர் ஓட்டுச்சோ, அதே ஸ்டிக்கரை இப்ப அதிமுக பண்றீங்க. கிடையாது. இது தப்பனியா ஒத்துக்க மாட்டீங்க. ஏங்க ஒரு நிர்வாகி தவறு பண்றாரு உடனே அதிமுக நிர்வாகி தானே பிரதர், சேர்த்து சொல்லுங்க. அதிமுகவில் நிர்வாகி இருந்தவர் அவரை தவறு பண்ணாரு அப்படிங்கிற உடனே நீக்கம் பண்ணிட்டு உடனே கைது பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டது இதே அதிமுக அரசு தான். அதுதாங்க நானும் சொல்றேன். அதிமுகவுடைய ஆட்சியில அதிமுக நிர்வாகி, அதிமுக மாவட்ட பொறுப்பாளர் 300 பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்க 300 இன்னும் எத்தனை எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல நமக்கு. இது காவல்துறை சொன்ன தகவல் 100 பெண்களோட வீடியோ இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, வாக்குமூலம் கொடுத்து இந்த தகவல் தான் வந்தது. ஆனா 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லி சில ஊடக செய்திகளும் நம்ம பார்த்தோம். அப்போ இங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய சம்பவங்க. நீங்க அசால்ட்டா என்ன தெரியுமா பண்றீங்க? வெற்றி வந்தா எங்களுக்கு, தோல்வி வந்தா அது எங்களுக்கு இல்ல, பிரச்சனை வந்தா நாங்க கண்டுப்போம். அதே எங்க பாராட்டுறீங்களா? பாராட்டத்தை நாங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்போன்னு 2 திராவிட கட்சி மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிங்க இல்லையா? உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த விவகாரத்துல அதிமுக அந்த நிர்வாகியை பாதுகாத்துச்சா இல்ல அதிமுக அந்த நிர்வாகியை கைது பண்ணி சிறையில் அடைச்சுதா? கைது பண்ணி சிறையில் அடைச்சது. அப்ப யார் நீதி வாங்கி கொடுத்தா? இப்ப ஞானசேகர மேட்டர்ல ஞானசேகரன் காப்பாத்தி வச்சாங்க. ஞானசேகரன் ஒரு வாரம் சுத்தல விட்டாங்க. அதிமுக ஒரு வாரம்லாம் இல்ல தலைவா. அந்த சம்பவம் நடக்குது. ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவன் இல்லன்னு நினைச்சா அவனை வெளில விடுறாங்க. திரும்ப இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணா அவனை தேடி பிடிச்சி காவல்துறை அவன் கையை உடச்சு உள்ள தூக்கி போட்டுருக்கு. மறுக்க முடியுமா? ஒரே நாள் இல்லன்னு நினைச்ச விடல. அமைச்சரோட எனக்கு தொடர்பு இருக்கு, அமைச்சரோட நல்ல பழக்கத்துல இருக்கேன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா அவன் இருக்கா? ஏன் காவல்துறை கொடுத்த விளக்குங்க அது? எங்கங்க காவல்துறை கொடுத்த விளக்கம்? இல்லங்க, அமைச்சரோட பழக்கம் இருக்குங்கிறதுனாலதான் நாங்க விட்டோங்கிறது காவல்துறை கொடுத்த விளக்கம் இல்லங்க. அதுக்கப்புறம் நாங்க அமைச்சர்கிட்ட கேட்டோம். அமைச்சர் நான் எவன் போட்டோ எடுப்பேன் அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டாருங்கிறாங்க. பேட்டி கொடுத்தாங்கல்ல தெரியுமா? சிறுமிக்கு ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்குல சரி அங்க அந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா பண்றீங்க? திமுக அரசாங்கத்துல மாறி இங்க மக்களுக்காக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பழியத்துக்கு போட்டுட்டு இருக்கீங்க. எந்த ஆதாரத்தோட அவர் யாருக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் பிரதர். நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஒன்றும் இல்லை, அந்த சிறுமி விவகாரத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அதை பதிவு பண்ணதுக்காகலாம் வழக்குகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என் மேல என்னுடைய பதிவே நீக்கம் பண்ண சொல்லி பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்துட்டு. ஏன்னா ஒரு சிறுமி அது அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட கூடாதுன்னு அவங்க முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டாங்க. ஆமா, அதனாலதான் அந்த சிறுமி விவகாரத்துல காவல்துறை அதிகாரி பேரம் பேசுறாங்க. என்ன பேர் குற்றவாளி இவங்கல்ல அவர் தான் குற்றவாளி நீ சொல்லணும். உங்க அப்பா தான் தப்பு பண்ணிருக்காரு நீ சொல்லணும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல ஒரு சிறுமி விவகாரம். நான் அந்த சிறுமி எந்த சிறுமிங்கிறதெல்லாம் நான் சொல்லல. என்ன சம்பவம் தெரியாம 19 இது எப்படி எடுத்து ஒரு சிறுமி விவகாரம் பிரதர். மாரிதாஸ் அவர்கள் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு. நானும் அந்த ஆடியோவை தூக்கி சோசியல் மீடியால எல்லாம் போட்டு விட்டேன். சரி, சோ அந்த விவகாரத்துல அந்த காவல்துறை அதிகாரி உங்க அப்பா தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி நீ வாக்குமூலம் கொடுக்கணும்னு அந்த சிறுமி கேக்குறாங்க. உங்க அப்பா தான் கிடையாது, சிறுமி கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்க விஷயம். தண்ணி கேன் போட வந்தவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் விஷயம். அந்த தண்ணி கேன் போட வந்த நபர் திமுகவுடைய தொடர்பு இருக்கிறவர். அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக பொண்ணு அந்த சிறுமியோடைய தந்தை மேலேயே புகாரை மாத்துறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணாங்க. அது தொடர்பான ஆடியோ ரிலீஸ் பண்ணப்போ அந்த ஆடியோவை நீக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கே 2-3 மெயில் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அந்த ஆடியோ நீக்குங்க. நீங்க பண்ண செயல் சரி நீங்க நம்புறீங்களா?
ஏங்க ஒரு தவறு நடக்குமோ அந்த தவறை வெளியில கொண்டு வரணுங்க. கரெக்ட். இப்போ நீ காவல்துறை உங்களை டார்கெட் பண்றாங்கன்றீங்க, நீதிமன்றம் போயிருக்க வேண்டியதானே? நீதிமன்றம் தான் இந்த வழக்கை வந்து தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இல்லைங்க. தனியா ஒரு அமைப்பு போட்டு இப்போ வந்து விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்களா, அந்த அமைப்பு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்ல, காவல்துறை, சென்னை காவல்துறை சரியா விசாரிக்கிறதுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சென்னை காவல்துறை இந்த விவகாரத்துல பாரபட்சமா செயல்பட்டு இருக்கு. அதனால நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில நாங்க ஒரு குழு அமைக்கிறோம். பெண் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில நாங்க ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழு விசாரிச்சு நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கணும், 3 மாதத்துக்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிட்டு 1 மாதம் ஆச்சு இப்போ வரைக்கும். அந்த வழக்கு போயிட்டு தான் இருக்கணும். சரி, பொறுத்திருந்து பாப்போம் பிரதர். என்னன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்குது, நல்லதுன்னா நாங்க எடுத்துப்போம், கெட்டதுன்னா அவங்க எடுத்துப்பாங்க சொல்லி நல்லது நாங்க எல்லா கட்சிகளும் இல்ல நல்லது நாங்க எடுத்துக்கோம், கெட்டது நாங்க எடுத்துக்கோம். எல்லா கட்சியுமே குற்றம் நடந்த இடத்துல அதிமுக அரசு இருந்துச்சுன்னா அதிமுக அரசு தவறு செய்தவர்களை கைது செய்து உடனடியே சிறையில் அடைக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்குது. அதுதான் புகார் வந்த உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம். எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே சிபிசிஐடி வழக்கு மாத்து. சிபிசிஐடி வழக்கு விசாரிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அடுத்த நாளே சிபிஐக்கு வழக்கு மாத்தினவர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சி மாதிரி இந்த அண்ணா நகர் பாலியல் வழக்கு அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு விவகாரத்தை வந்து அண்ணா நகர் பாலியல் வழக்கு இருக்குல்ல, அதுல அதிமுக காரன் தான் உள்ள இருந்தான். இல்லன்னு சொல்ல போறீங்களா? ஒரு நிர்வாகி அதிமுக நிர்வாகி தான் ஏங்க, இல்லன்னு சொல்லுவீங்களா? அவங்க முக்கியமான நிர்வாகி தான். என்ன டீடைல் சொல்லவா? இல்லங்க, அந்த ஆடியோ விவகாரத்தை தாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு அதிமுக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காரு. இல்லங்க, அந்த ஆடியோ விவகாரத்தார் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். தந்தை மேலேயே புகாரை தூக்கி போட்டு தந்தை தான் வந்து அந்த சிறுமியை பாலியல் கூட செய்ய முற்பட்டாருன்னு காவல்துறை இந்த விவகாரத்தை மாத்தினாங்கன்னு அந்த ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணி இந்த இருக்கு எனக்கு மெயிலே வந்திருக்கு. சென்னை போலீஸ்ல இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. இப்ப காவல்துறை உங்களை மிரட்டுறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை மிரட்டுறாங்க. அதான் நீங்க பண்ணதுனாலதான் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு. அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு அமைப்புகள் தரப்புல இருந்து வழக்குகள் தொடுத்தாங்க. இந்த வழக்கை முறையா விசாரிக்கணும்னு அதிமுக தரப்புல இருந்து போன உடனே அதிமுக தரப்பு தொடர்ந்த வழக்கை எடுத்து விசாரிச்ச உயர்நீதிமன்றம் காவல்துறை பாரபட்சமா செயல்படுது அப்படிங்கறத தெரிவிச்சு இந்த வழக்கை தனியா ஒரு அமைப்பு நாங்க ஏற்படுத்துறோம். நீதிமன்றத்துடன் நேரடி கண்காணிப்புல தனியா ஒரு அமைப்பு ஏற்படுத்துறோம். அந்த அமைப்பு விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே நீங்க இந்த சிறுமி விவாதத்துல கூட தனி அமர்வு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். அந்த தனி அமர்வை கூட நீங்க எதிர்த்து நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் போறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அதேதான் நானும் சொல்றேன். அதிமுக எங்கேயாவது உச்ச நீதிமன்றம் போச்சா? அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்ட உடனே அவர் குற்றவாளி இல்லைன்னு அதிமுக நீதிமன்றம் போச்சா? கிடையாது. கைது பண்ணுங்க, சிறையில போடுங்க, நீங்க அவர் என்ன டார்ச்சர் வேணாலும் பண்ணுங்க, அதிமுக அதுல தலையிடாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலினால அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கொடுத்துதான் பார்க்க சொல்லுங்க. ஆட்சி அடுத்த நிமிஷம் கலைச்சிருவாங்க. ஏன்னா தொடர்பு இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி புகார்கள்ல? பாலியல் புகார்கள் எக்கச்சக்க பேர் இருக்கு. அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்துல யார் அந்த சாருங்கிற விவகாரத்துல ஒரு பேர் அடிபட்டு இருக்கு. இல்லன்னு சொல்லுங்க. அதுதான் கேக்குறேன். யார நம்ம தெரியல, சாமானிய மக்களுக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு இல்ல, சைதாப்பேட்டை போனீங்கன்னா சைதாப்பேட்டை மக்கள் கூப்பிட்டு சொல்றான் என்னன்னு, இவர் தான் அந்த சாருன்னு போட்டோவை காட்டுறாங்க. சைதாப்பேட்டை மக்கள் திமுக நீதிமன்றம் போயிருக்க வேண்டியதானே? போயிருக்காங்க, இல்லன்னு சொல்லுங்க, போயிருக்காங்க. சைதாப்பேட்டை சம்பந்தப்பட்ட அண்ணா நகர் மாணவி விவகாரத்துல வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அண்ணா நகர் மாணவி விவகாரத்துல அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்துல வந்து அதிமுக நீதிமன்றம் போய் நீதிமன்றம் அதுக்கு ஒரு தனி அமைப்பு மறுபடியும் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்பு விசாரணை நடத்திட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து குற்றவாளியை காப்பாற்றணும்னு நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. அதிமுக அப்படி போனதே கிடையாது. அதிமுக போகவும் மாட்டாங்க. அதிமுக குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதுதான் வந்து ஒரே குறிக்கோள். திமுக மாதிரி குற்றவாளியை காப்பாற்ற நினைக்கிற கட்சி அதிமுக கிடையாது. ரைட், பொறுத்து பார்ப்போம் பிரதர். இந்த பொள்ளாச்சி வழக்கு சம்பந்தப்பட்டு நீதிபதி கொடுத்திருக்க நீதி, அவங்களுக்கு கிடைச்சிருக்க தண்டனை எல்லாமே மக்களுக்கான ஒரு நீதியா பாக்குறோம். குறிப்பா தமிழக பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் தான் நாங்க பாக்குறோம். இதுல அதிமுக லேபிளோ திமுக லேபிளோ இல்ல மாற்று கட்சியின் ஒரு லேபிளோ ஒட்டுறது நாங்க விரும்பல. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில திமுக கட்சி உறுப்பினர்கள் யாராவது இது மாதிரியான பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்காங்கன்னா கண்டிப்பா மக்கள் அதுக்கான பதிலடி கொடுப்பாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்துக்கு நன்றி.